Victory begins at Vidyalakshmi. Dear students, most welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட், மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாபிக் இல்லைன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னே சொல்லலாம். ஸோ அதுதான் கிளாஸ் 12 மேக்ஸ் சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கிளாஸில் இந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் நமக்கு கிளியராக புரிஞ்சதான் ஏன் இந்த சாப்டர் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நமக்கு வரும். ஸோ அது வந்தால் தான் இந்த சாப்டர் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இதில் தெரிய வேண்டிய அந்த வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ். ஸோ வாட்ஸ் மீன் பை ஈக்குவேஷன்? ஸோ நம்ம சின்ன கிளாஸ்ல ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஈக்குவேஷனாவே ஒரு எக்ஸ் வந்துடும், ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஒரு லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஆர் sin x equal to 1 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற வாட்ஸ் மீன் பை எக்ஸ் அண்ட் ஒய், வாட்ஸ் மீன் பை லாக் எக்ஸ், வாட்ஸ் மீன் பை sin x, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுனா தான் ஏன் நம்ம அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம், ஏன் அதுக்கு பேர் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வாட்ஸ் மீன் பை ஈக்குவேஷன் அப்படின்னு வந்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நமக்கு ஒரு மாதிரி லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு மாதிரி லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்ஸுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குன்னா அது ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆர் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். தட் இஸ் கால்டு ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஏன் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ரியல் லைஃப் சுச்சுவேஷன் அப்படின்னு நான் சொல்கிறது இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் நமக்கு வேணும் அப்படின்னா அதை மேக்ஸ்ல நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை தான் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம வந்து சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த யூனிட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல், அதாவது ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணிட்டா போதாது, அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதை சால்வ் பண்றதுக்கான அந்த டெக்னிக்ஸ், ஸோ நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ் நிறைய விதமாக சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே கத்துக்கிறதுக்கு பேர் தான் இந்த பர்டிகுலர் டாபிக், தட் இஸ் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இது ஒரு பெரிய கண்டென்ட்டு. ஸோ அதில் நமக்கு ஒரு சின்ன பார்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சொன்னது தான் ஆக்சுவலி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அன் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், இன்னும் சொல்ல போனால் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ். ஏன் அந்த மாதிரி சொல்றோம்னா ஒரு எக்ஸாம்பிளோட அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க. இப்போ இங்க இருக்கிற இந்த கொஸ்டினை படிச்சு பாருங்க. ஃபார் யுவர் பர்த்டே பார்ட்டி யுவர் ஃபாதர் பாட் எ சாக்லேட் பாக்ஸ். இட் கண்டெய்ன்ஸ் 50 சாக்லேட். த அமௌண்ட் ஆஃப் சாக்லேட் பாக்ஸ் இஸ் ₹300. தென் ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் 1 சாக்லேட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இது ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் தான். சிம்பிளா ஒரு பாக்ஸ் சாக்லேட் வாங்கிட்டு வராங்க, அதுல நமக்கு 50 சாக்லேட்ஸ் இருக்கு, அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹300. இப்போ அது ஒரு சாக்லேட்டோட ரேட் என்ன அப்படின்னு கேட்கறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் போட போறோம் அப்படின்னா, திஸ் இஸ் த ரியல் லைஃப் சுச்சுவேஷன். இதை என்ன செய்யணும், நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்மா கன்வெர்ட் பண்றோம். அந்த மேத்தமெட்டிக்கல் டேர்முக்கு பேரு தான் ஈக்குவேஷன். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டா போதாது, அதை நம்ம சால்வ் பண்றோம். அந்த சால்வ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் தான், டெக்னிக்ஸை சொல்லி கொடுக்கறதுக்கு பேரு தான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற இந்த கண்டென்ட்ல நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. சப்போஸ் நம்ம யூஸ்வலா எடுக்க மாதிரி தான், லெட் ஸ்மால் எக்ஸ் be the number of chocolates. ஸோ இனிமே நம்ம இந்த இடத்துல நிறைய இடத்துல நம்ம எக்ஸ் ஒய் சைன் எக்ஸ் லாக் எக்ஸ் காஸ் எக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அங்க இருக்கிற அந்த டேர்முக்கான மீனிங் இங்க ஆக்சுவலி எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சாக்லேட்ஸை மீன் பண்ணுது, அதாவது நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸை மீன் பண்ணுது. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, கண்டெய்ன்ஸ் 50 சாக்லேட்ஸ். அப்போ 50 பக்கத்துல எக்ஸ் அப்படின்னா 50 சாக்லேட்ஸ். அந்த எக்ஸோட மீனிங் அந்த சாக்லேட்ஸ். ஸோ எவ்வளவு அமௌண்ட், திஸ் இஸ் ஈக்குவல் டு ₹300. இதுதான் கொடுத்துருக்கிற ரியல் லைஃப் சுச்சுவேஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மேத்தமெட்டிக்கல் டேர்மா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து இது எப்படி சால்வ் பண்றதுன்றது நமக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ நமக்கு ஒரு சாக்லேட்டோட ரேட் வேணும்னா தட் இஸ் 1x which is equal to மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த 50 நம்ம யூஸ்வலா
ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா டிவிஷனாக மாறும். டிவைடட் பை 50. ஸோ இதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 6ன்னு வரும். ஸோ ஆக்சுவலி இதோட மீனிங் என்ன அப்படின்னா த ரேட் ஆஃப் ஒன் சாக்லேட் ₹6 அப்படிங்கிறதா இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் தியரி ஆஃப் ஈக்குவேஷனோட மோட்டோ. எல்லாமே ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் நமக்கு இருக்கும், அதை மேத்தமெட்டிக்கல் டேர்ம் தட் இஸ் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்றோம். அந்த ஈக்குவேஷனை இது ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன், ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் ஒவ்வொரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த எல்லா டெக்னிக்ஸையும் சொல்ற ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு பேர் தான் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இன்னும் ஃபர்தரா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் சொல்றோமே இது எவ்வளவு டைப்ஸ் இருக்குது அதை நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன், ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன், லாகர்தமிக் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இங்க இருக்கிற பெராமெட்ரிக் ஈக்குவேஷன், இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன், இந்த மாதிரி அது வந்து கவுண்டிங்கே கிடையாது, எவ்வளோ போகும். அப்போ இத்தனை இருக்கிற அத்தனை ஈக்குவேஷன்ஸை பத்தி நம்ம இந்த கண்டென்ட்ல பார்க்க போறோமா, படிக்க போறோமா? ஸோ அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலும் நம்ம புக்ல நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ல ஒரு பார்ட் தான் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ல மொத்தமா நம்ம கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ல ஒன் வேரியபிள் இருக்கு, மோர் தென் ஒன் வேரியபிள் இருக்கு. ஸோ அதுல நம்ம ஒன் வேரியபிள் இருக்கிற ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக்ஸை நிறைய மேத்தமெட்டிஷியன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த கண்டென்ட்ல நமக்கு சம்ஸா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாம் பாருங்க. இப்போ நம்ம சொன்னதுதான். ஸோ இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ஃபுல்லாவே நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸோ ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் எடுத்துக்கிறோம், தட் இஸ் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். அதுக்குள்ளவே நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன்ல ஒரு 2 டைப்ஸ், அதாவது ஒன் வேரியபிள் இருக்கு, மோர் தென் ஒன் வேரியபிள் இருக்கு. ஸோ நம்ம பர்டிகுலரா பார்க்க போறது ஒன் வேரியபிள் பாலினாமியல் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் இவ்வளவுதான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாலினாமியல் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஒன் வேரியபிள் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பாலினாமியலோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வழக்கமா நம்ம நிறைய பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எழுதியிருப்போம், P of x equal to x power 5 plus 4x cube plus 5x plus 1. ஸோ இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன், ஒன் வேரியபிள் இருக்கிற ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். இதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது a suffix n x power n plus a suffix n minus 1 x power n minus 1 etc. லாஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் that is equal to a0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரிஞ்சா மட்டும் போதாது, அதுல இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் மீனிங் தெரியணும். நெக்ஸ்ட் அது எந்தெந்த நம்பர் சிஸ்டத்துல இருக்குன்னு தெரியணும். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாலினாமியல் கண்டென்ட்ல ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ல இந்த பவர்ல இருக்கு பாருங்க, n -1 n -2 லாஸ்ட் டேர்ம்ல x பவர் 0 அது வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த பவர் அதை வந்து இந்த பர்டிகுலர் கண்டென்ட்ல நம்ம டிகிரி ஆஃப் த பாலினாமியல் சொல்லுவோம். ஸோ இது எந்த நம்பர் சிஸ்டத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்ன நம்பர் சிஸ்டத்துல இருக்கணும்னா தட் மஸ்ட் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், நான் நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ அதை பாசிட்டிவ் இன்டீஜர்னே சொல்லிட்டு போலாமே அப்படின்னா நான் நெகட்டிவ் இன்டீஜருக்கும் பாசிட்டிவ் இன்டீஜருக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டீஜர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இசட் என்னென்ன இருக்கும் இதுல 0 +1 +2 +3 எக்ஸெட்ரா இருக்கும். லெஃப்ட் சைடு -1 -2 -3 எக்ஸெட்ரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். இதான் இன்டீஜர்ஸ். ஸோ இங்க இந்த டிகிரி எங்க இருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க் இது ஆக்சுவலி. நான் நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ நான் நெகட்டிவ் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது தான், தட் இஸ் ஆல் த பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ ஏன் வந்து அந்த நான் நெகட்டிவ்ன்ற வேர்ட் யூஸ் பண்றாங்க? இந்த ஜீரோங்கிறது நமக்கு பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. ஸோ அதுக்காக இங்க நான் நெகட்டிவ்னு சொல்லிட்டா இந்த டிகிரியில ஜீரோவும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேர்டு யூஸ் பண்றாங்க. சரி, ஸோ அப்போ டிகிரி எப்படி இருக்கணும், பவர் எப்படி இருக்கணும்? ஒரு பாலினாமியல்
ஃபங்க்ஷன் ஆர் பாலினாமியல் ஈக்குவேஷன்னா அதோட பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா பவர்ஸ் மஸ்ட் பி நான் நெகட்டிவ் இன்டீஜர். இது நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது a சஃபிக்ஸ் n, a சஃபிக்ஸ் n minus 1, a சஃபிக்ஸ் n minus 2 எக்ஸெட்ரா, இது கான்ஸ்டன்ட் சொல்லலாம் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 0ன்னு சொல்லலாம். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் 4, 5 இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் எந்த நம்பர் சிஸ்டம்ல இருக்கணும், ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதா நம்மளோட அடுத்த கொஸ்டின். ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க பார்த்த அத்தனை ரியல் நம்பர்ல இருக்கலாம், அதே நேரத்தில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் p of x which is equal to x power 4 plus 2x square plus 3i into x plus 1. i அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரு. ஸோ கோஎஃபிஷியன்ட்டா வந்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட வரலாம் அப்படிங்கிறதா இங்க இருக்கிறது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், எங்க வேணா இருக்கலாம், அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இது ரெண்டு தான் இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள் ஃபார் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ எதெல்லாம் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ இந்த மாதிரி எழுதுறேன், x பவர் 5 பிளஸ் root 2 x power 4 plus 1 by 2 x square plus 1 equal to 0. பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம p of x, f of x, h of x எழுதுவோம். அதுவே பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னா that is equals to 0 அப்படின்னு போடுவோம். இப்போ இதுல வந்து இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனா அப்படின்னு கேட்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடியா எப்படி இருக்கணும்னா அந்த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன், அந்த பவர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், நான் நெகட்டிவ் இன்டீஜரா இருக்கணும். இங்க பாருங்க 5 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு, இதுக்கு பவர்ல 0 இருக்கு. ஆக்சுவலி வந்து இது வந்து எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டீஜர் தான், எதுவும் நெகட்டிவ் கிடையாது, ஃபிராக்ஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட்டை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை, எங்க வேணா இருக்கலாம், ரியல் நம்பரும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இருக்கலாம். இட் மஸ்ட் பி பாலினாமியல் ஈக்குவேஷன், அதுல டவுட் கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, x cube plus 5x square plus 1 by x plus 1 which is equal to 0. இந்த மாதிரி இருக்குன்னா இது நான் நெகட்டிவ் இன்டீஜர், பிரச்சனை கிடையாது. இதுவும் நான் நெகட்டிவ் இன்டீஜர், பிரச்சனை கிடையாது. பட் 1 by x நம்ம நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா x பவர் -1 வந்துடும், அது வந்து நெகட்டிவ் இன்டீஜரா மாறிடும். அதனால இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால திஸ் இஸ் நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். நான் பாலினாமியல் ஈக்குவேஷன், திஸ் இஸ் பாலினாமியல் ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷன் சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, x ஸ்கொயர் பிளஸ் sin x பிளஸ் 1 this is equal to 0. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இதுல என்ன சேர்ந்து வந்திருக்குன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், sin cos tan இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்துருது அப்படின்னாலும் இதையும் நம்ம பாலினாமியல் சொல்ல முடியாது. ஸோ நாட் ஓன்லி ஃபார் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ லாகர்தமிக் ஃபங்க்ஷன். ஒருவேளை இந்த இடத்துல log x இருந்தாலும் அது நான் பாலினாமியல் தான். ஒருவேளை எக்ஸ்போன்ஷனல் ஃபங்க்ஷன் e பவர் x இருந்தாலும் அது நான் பாலினாமியல் தான். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். ஸோ இப்போ நம்ம இந்த யூனிட் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறது ஒன்லி பாலினாமியல் ஈக்குவேஷன். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒன் வேரியபிள் இருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம், அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கறதா இந்த யூனிட் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சின்ன கிளாஸ்ல ஒருவேளை ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வரைக்கும் இருந்தா ஓரளவுக்கு நமக்கு சால்வ் பண்றதுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும். சப்போஸ் x பவர் 4, x பவர் 5, x பவர் 15, x பவர் 100, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா சில கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம், சில கொஷின்ஸை முடியாது. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கான சில டெக்னிக்ஸ் இந்த நம்ம பர்டிகுலர் கண்டென்ட்ல நமக்கு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாலினாமியல் ரிலேட்டடா இருக்கிற சில பேசிக் ரிசல்ட். ஸோ என்னென்னலாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ p ஆஃப் x ஈக்குவல் டு 5x பவர் 5 பிளஸ் 4x கியூப் பிளஸ் 1, இது ஒரு பாலினாமியல் இன் வேரியபிள் x. இதுக்கு என்ன டிகிரி
அப்படின்னு என்ன கேட்டா, ஸோ இங்க இருக்கிற அந்த மேக்சிமம் டிகிரி 5. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பா 0வா இருக்கக்கூடாது. ஆமா, இங்க 5 தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம டிகிரியை சொல்லணும். சப்போஸ் நீங்க இதுக்கு பக்கத்துல இங்க +0 × x⁻7 அப்படின்னு எழுதிட்டு இது x⁻7 இருக்கு, அதனால இதுக்கு டிகிரி 7 சொல்ல முடியுமானா அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆர் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க, ஆர் லீடிங் கோஎஃபிஷியன்ட், கண்டிப்பா இதோட வேல்யூ மஸ்ட் பி நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் மேக்ஸிமம் என்ன டிகிரியோ அதை நம்ம சொல்லணும். ஸோ இப்போதைக்கு இதுக்கு மேக்ஸிமம் 5 இருக்கு. ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு எழுதுனீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, p of x which is equal to number 2 only 2. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாலினாமியலா அப்படின்னா எஸ், இட் இஸ் a பாலினாமியல். எந்த ஒரு வேரியபிளும் பக்கத்துல இல்லாதனால இதுக்கு பேரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். பாலினாமியல் ஒரு டைப், கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ இதுக்கு டிகிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த 2 இருக்குன்னா பக்கத்துல x⁻0 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அப்படி எழுதும்போது எனி நம்பர் பவர் 0 ஆர் எனி வேரியபிள் பவர் 0 நமக்கு ஆன்சர் என்னன்னா 1ன்னு வரும். பட் அந்த நம்பர் 0வா இருக்கக்கூடாது. அதுக்காக 0⁻0 1 அப்படின்னா இட் இஸ் நாட் 1. ஸோ அது நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போதைக்கு x⁻0 அப்படிங்கிறது 1 தான். இதுல எந்த வேல்யூ மாறல. 1 × 2னா 2 தான். அப்போ இந்த x⁻ இருக்கிற இந்த 0 தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிகிரி ஆஃப் த பாலினாமியல் சொல்லுவோம். ஸோ சிம்பிளா ஜென்ரலா சொல்லணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியலோட டிகிரி எப்பவுமே 0. அதாவது டிகிரி ஆஃப் த கான்ஸ்டன்ட் பாலினாமியல் is 0. Very simple. Degree of the constant polynomial is 0. Simple. Suppose அந்த கான்ஸ்டன்ட் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், p of x equal to 0. இந்த 2வும் கான்ஸ்டன்ட் தான், 0வும் கான்ஸ்டன்ட் தான், அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. அப்ப இதுக்கு என்ன டிகிரி அப்படின்றது நம்மளோட அடுத்த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு பாலினாமியலா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். எஸ், இதுக்கு பேர் எப்படி கான்ஸ்டன்ட் பாலினாமியல் சொல்லுமோ இதுவும் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் தான். பட் இதுல ஒரு ஸ்பெசிபிக் நேம் இருக்கு. 0 அப்படிங்கிற நம்பர் வருதுன்னா இதுக்கு பேரு 0 பாலினாமியல் அப்படிங்கிறது நேம். 0 பாலினாமியல், 0 பாலினாமியல். ஸோ இதுக்கு என்ன டிகிரி அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், கான்ஸ்டன்ட் பாலினாமியலோட டிகிரி 0ன்னு சொல்லுவோம். பட் 0 பாலினாமியலோட டிகிரி does not exist or not defined அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வரைக்கும் அதுக்கு எந்த டிகிரியும் சொல்லல. ஸோ அதனால the degree of the 0 polynomial அப்படின்னு சொல்லிட்டு does not exist. Degree does not exist. இதுதான். ஸோ இந்த விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரியணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒண்ணு, இந்த பாலினாமியலோட லீடிங் கோஎஃபிஷியன்ட் சொல்றது இங்க பாருங்க, மேக்ஸிமம் டிகிரி 5. மேக்ஸிமம் டிகிரி 5. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இதுவும் 5 தான், ஆர் இங்க 15 கூட போட்டுங்க, இது 15 தான். ஸோ இதை தான் நம்ம லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மேக்ஸிமம் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பேரு லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் இந்த மாதிரி என்ன நம்பர் வேணா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பட் அந்த நம்பர் 1 இருந்ததுன்னா அந்த பாலினாமியலுக்கு பேரு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு நேம் இருக்கு. தட் இஸ் கால்டு மோனிக் பாலினாமியல். எப்படி? சப்போஸ் p of x equal to x⁻7 plus 4x⁻6 plus x² plus 1 இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் இருக்குன்னா இதோட மேக்ஸிமம் டிகிரி 7, அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கு பாருங்க 1. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா திஸ் டைப் ஆஃப் பாலினாமியல் இஸ் கால்டு மோனிக் பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோனிக் பாலினாமியல் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு 4 இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நமக்கு இந்த பாலினாமியல் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஒரு ஈக்குவேஷனுக்கும் அதோட கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு மேத்தமெட்டிஷியன் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ தட் இஸ் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டாஸ் ஃபார்முலே அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இவர் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலினாமியல்ல சப்போஸ்
ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் நம்ம கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்களேன். ரூட்ஸ் நம்ம கொடுத்துட்டா அந்த பாலினாமியலை ஈக்குவேஷனை எப்படி ஈஸியா எழுதலாம், ஸோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இவர் வந்து டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ இவர் சொன்ன விஷயம் நம்ம புக்ல சில சம்ஸா இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவர் எதை பத்தி பேசினார் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போம். அப்பதான் அதை பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். சரி, கவனிங்க. இப்போ இவரோட ஃபார்முலாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை சால்வ் பண்ணா இங்க பவர்ல என்ன இருக்கோ அத்தனை சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும், அதுவும் நமக்கு தெரியும். தட் இஸ் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனா இருந்து பவர்ல 12 இருந்தா கண்டிப்பா இதுக்கு 12 ரூட்ஸ் இருக்கும். மேபி அது டிஸ்டிங்க்டா இருக்கலாம், இல்ல சம் ரிப்பீட்டட் ரூட்ஸாகவும் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா 12 ரூட்ஸ் இருக்கும், அதுக்கு மேல போகாது. இதே ஒரு நான் பாலினாமியல் ஈக்குவேஷனா இருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ பவர்ல 12 இருந்தா அதுக்கு 12 ரூட்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ 12 விட மிச்சமா இருக்கலாம், இல்ல ரூட்ஸே இல்லாம போகலாம், இல்ல அதை விட கம்மியா இருக்கலாம். ஸோ இது வந்து நான் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கான சினாரியோ. பட் பாலினாமியல் ஈக்குவேஷன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மேக்சிமம் அதுக்கு என்ன டிகிரி இருக்குதோ 100% அந்த ஈக்குவேஷனை எக்ஸிஸ்ட் பண்றதுக்கு அத்தனை ரூட்ஸ் இருந்தே தீரும். சரி, இப்போ இங்க பவர்ல 2 இருக்குன்னா இது கண்டிப்பா 2 ரூட்ஸ் இருக்கும். அது என்ன, எப்படி கண்டுபிடிப்போம்? சப்போஸ் இப்போ இங்க இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம சின்ன கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -5. ஸோ சிம்பிளா இதை மல்டிப்ளை பண்ணா இந்த 6 கிடைக்கணும், ஆட் பண்ணா இந்த -5 கிடைக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், -2 -3. ஸோ மல்டிப்ளை பண்ணா +6 வந்துடும், -2 -3 ஆட் பண்ணா -5 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை, அதனால அப்படியே எழுதிப்போம் இந்த மாதிரி x -2 நெக்ஸ்ட் x -3 which is equal to 0. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 0 கிடைச்சிருக்குது அப்படின்னா வெதர் x -2 equal to 0 or x -3 equal to 0. இதான் அங்க இருக்கிற லாஜிக். சப்போஸ் எனக்கு எக்ஸுக்கு வேல்யூ வேணும்னா x equal to 2ன்னு வரும், ஆர் x equal to 3 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இதுக்கு என்ன மீனிங், ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டு நம்பரால மட்டும்தான் முடியும், வேற எந்த நம்பராலையும் முடியாது. x equal to 2 கொடுத்தாலும் இந்த ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸிஸ்ட் மீன்ஸ் x equal to 2 கொடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆன்சர் வரும், அதாவது இந்த பக்கம் 0 ஆயிடும். அதே மாதிரி x equal to 3 கொடுத்தா 0 ஆகும். வேற எந்த நம்பருக்கும் இதை நம்ம செய்ய முடியாது. அப்போ 2, 3 அப்படிங்கிறது தான் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ். இதை பத்தி நமக்கு தெரியும். இப்ப இவர் என்ன பண்றாரு, த கிரேட் மேத்தமெட்டிஷியன் வீட்டாஸ், இவரோட ரூல் என்னன்னா இந்த ரூட் கொடுத்தா இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈஸியா செய்யணும். பட் நம்ம எப்படி செய்யலாம்னா அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் போகலாம், இந்த மாதிரி போகலாம். ரிவர்ஸ் ப்ராசஸ் x equal to 2 கொடுக்குறாங்க, x equal to 3, இந்த மாதிரி 2 ரூட் கொடுத்தா எனக்கு இந்த ஈக்குவேஷன் வேணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இதை லெஃப்ட் சைடு கொண்டு வருவேன், இந்த மாதிரி x -2 equal to 0, அதே மாதிரி அண்ட் x -3 equal to 0. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இந்த ஸ்டெப்புக்கு வந்துருவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இது ரெண்டுத்தையும் இப்படி ப்ராடக்ட் பண்ணுவேன், x -2 into x -3 equal to 0 ப்ராடக்ட் பண்ணுவேன். ப்ராடக்ட் பண்ணா எனக்கு அந்த ஈக்குவேஷன் கிடைக்குமா பாருங்க, ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. x ஸ்கொயர், அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா -3x, நெக்ஸ்ட் -2 எடுத்து பண்ணோம்னா -2x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 equal to 0. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணுவோம் நம்ம, x ஸ்கொயர் -3x -2x -5x போடுவோம், +6 equal to 0 போடுவோம். இது பாருங்க ப்ராசஸ் பெருசா போயிட்டே இருக்கு. ஸோ நமக்கு அந்த ஈக்குவேஷன் கிடைக்கும், வழக்கமா நம்ம இது செய்யறது தான். பட் அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ரூட் கொடுத்துட்டாங்களா போதும், இந்த ஈக்குவேஷனை ஒரே ஸ்டெப்ல எழுதணும். ஸோ தட் இஸ் த ஃபார்முலே ஃபார் வீட்டாஸ். இதை தான் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ என்ன இதுக்காக என்ன டெக்னிக்ஸ் அவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூட்டையும் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்டையும் ரிலேட் பண்ணி பார்க்குறாரு. அது ரெண்டுத்துக்கு எதனா சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். என்ன செய்யறாரு இங்க பாருங்க, இது 2 இது 3, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது பாருங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5 கிடைக்குது. அதாவது சைன் மட்டும் முன்னாடி மைனஸ் இருக்கு, அதை நம்ம அதுக்கு வேற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு.
இப்போ இந்த 2வையும் 3யும் நம்ம ஆட் பண்ணா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5 கிடைச்சிருது, சைன் மட்டும் மாறுது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணா 6 அப்படிங்கிற இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைச்சிருது. ஸோ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றாரு. ஸோ எந்த மாதிரி ஃபார்ம் பண்றாருன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சரை ரெடி பண்றாரு. அதாவது கோட்டடிக் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சர். அப்ப இனிமே இந்த மாதிரி ரூட் கொடுத்தா எனக்கு இத்தனை ஸ்டெப் தேவை கிடையாது. அப்ப நான் என்ன செய்யலாம், ஜஸ்ட் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி எனக்கு ரூட் என்ன 2 3 கொடுத்தாங்களா, ஸோ ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதிடுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் தட் இஸ் 5 இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதிடுறேன். 2 into 3 6 which is equal to 0 அப்படின்னு ஒரே ஸ்டெப்ல ரூட் கொடுத்தா அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை அவர் ரெடி பண்ணி காட்டுறாரு. இதுக்காக அவர் ஜென்ரலா ஃபார்முலா எழுதி அதை எல்லா சம்முக்கும் வர மாதிரி செய்யறார். நாட் ஓன்லி ஃபார் கோட்டடிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் சொல்றார், 4th டிகிரி ஈக்குவேஷன் சொல்றார், அப் டு nth டிகிரி ஈக்குவேஷன். எத்தனை டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனா இருந்தாலும் இவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யூஸ் பண்ணி ரூட்ஸ்னு ஒன்று கொடுத்தா நம்ம தாராளமா அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை எழுத முடியும். ஸோ இதுதான் ரிசர்ச் ஃபார் வீட்டாஸ் ஆர் வீட்டாஸ் ஃபார்முலே. இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு நேரம் நம்ம இங்க சொன்னதை அவர் எப்படி ஜென்ரலைஸ்டு பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றாரு. எப்படி ஜென்ரலைஸ்டு பண்றாரு இப்போ நம்ம இப்படி எடுத்துப்போம். லெட் எனி கோட்டடிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதான் வந்து ஒரு கோட்டடிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஈக்குவேஷன், அது நமக்கு தெரியும். இதை வந்து என்ன பண்றாரு, ஒரு மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் மாத்திடுறாரு. மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷனா உங்களுக்கு தெரியும். இப்போதான் ஜஸ்ட் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன் இந்த கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும்னா இந்த ஏ இங்க இருக்கக்கூடாது. ஏ இங்க இருக்கக்கூடாதுன்னா ரெண்டு பக்கமும் ஏவோட டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட் இங்க b by a into x வந்துரும். நெக்ஸ்ட் பிளஸ் c by a equal to 0 வரும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இது ஒரு கோட்டடிக் ஈக்குவேஷன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் நீங்க பார்த்த உடனே கண்டிப்பா இதுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 2 ரூட்ஸ் இப்படி அசம்ஷன் பண்ணிக்கிறார். லெட் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் the given quadratic equation ax square plus bx plus c equal to 0. ரெண்டு ரூட் அப்படின்னு வச்சுக்கிறார். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், நமக்கு ஆல்பா பீட்டா ரூட்னு கொடுத்த பிறகு நம்ம எப்படி இப்போ லாஸ்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இங்க ரிவர்ஸ் ப்ராசஸ்ல போனோம், 2 ரூட்ஸ்னா எப்படி எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதே தான் இங்க செய்யறாரு. இப்போ இதுல அங்க 2 3ன்னு பார்த்தோம், இங்க ஆல்பா பீட்டாங்கிறது ரூட்ஸ் ஆஃப் த சேம் ஈக்குவேஷன். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஆல்பா அப்படின்னு ஒரு ரூட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இன்னொன்னு எக்ஸ் மைனஸ் பீட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணா எக்ஸ் மைனஸ் ஆல்பா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, இதை இப்போ ப்ராடக்ட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ், நெக்ஸ்ட் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ், நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துலையுமே எக்ஸ் இருக்கு. ஸோ எது காமனா இருக்கோ வெளியே எடுத்துருங்க. ஸோ மைனஸ் காமனா இருக்கு, நெக்ஸ்ட் எக்ஸ் காமனா இருக்கு. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் காமன் டேர்ம் வெளியே எடுத்தாச்சு, பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது நம்பர் 2. இப்போ இது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நல்லா கவனிச்சோம்னா நமக்கு தெரியும், ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறதா இந்த ஈக்குவேஷனோட 2 ரூட்ஸ் நம்ம அசம்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ இங்க இருக்கிற இந்த டேர்மும் ரெண்டு ஒன்று தான். ஸோ அப்போ கவனிச்சிங்கன்னா இங்க இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா b by a. அப்போ இங்க இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. அதனால தான் ஒரு ஈக்குவேஷனை பார்த்த உடனே தட் இஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b by a. அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல இங்க b by a இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா இன்ட்டு பீட்டா. ஸோ அது இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு பாருங்க, c by a அப்படின்னு இருக்கு. ஸோ அதனாலதான் இனிமே நம்ம ஒரு ரூட்ஸ் கொடுத்தா எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, இதை தான் அவர் என்ன பண்றாரு, கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதுறாரு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டான்றது தான் சம் ஆஃப் ரூட்ஸ். இப்படிதான் அந்த ஃபார்முலா ரெடி பண்றாரு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டான்றது சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா இன்டு பீட்டாங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதி முடிக்கிறார். முடிச்ச பிறகு இன்னமும் அவரு இன்னொரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. 2x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 1 which is equal to 0 ஒரு quadratic equation. இப்போ இதோட sum of roots product of roots பார்த்த உடனே சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஃபார்முலா சொல்றாரு. சப்போஸ் இதுக்கு ஆல்பா பீட்டா 2 ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ sum of roots ஆல்பா பிளஸ் பீட்டான்றது மைனஸ் பி பை ஏ. இது ஏ, இது பி, இது சி. அதுதான் quadratic equationோட ஜெனரல் ஃபார்ம். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? sum of roots அப்படின்னா மைனஸ் 3/2 அதாவது b by a. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா c by a that is 1/2 அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை எழுதி முடிக்கிறார். இதே மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன் எழுதுறாரு. இதே மாதிரி மோர் தென் கியூபிக் ஈக்குவேஷன் அதாவது 4th டிகிரி 5th டிகிரி எல்லாத்துக்கும் ஜெனரலைஸ்டா சொல்றாரு. நம்ம இன்னும் ஒரே ஒரு சின்ன ஃபார்மேஷன் மட்டும் பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுங்க. ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி விச் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும்? இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ல 3 இருக்கு. பவர்ல 3 இருக்குன்னா இட் ஹஸ் 100% 3 ரூட்ஸ். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரீசன் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா என்ன சொல்லுது? ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனோட டிகிரி என்ன இருக்கோ கண்டிப்பா அதுக்கு அத்தனை ரூட்ஸ் இருக்கும். வெரி சிம்பிள். அப்ப இங்க பவர் 3 இருக்குன்னா 3 ரூட்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம இப்படி அசம்ஷன் பண்றோம். லெட் ஆல்பா பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்னு பாருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா தட் இஸ் சம் ஆஃப் ரூட்ஸ். எப்படி எழுதுவோம்? அங்க எழுதுன மாதிரியே தான். ஸோ மைனஸ் இதோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் பி பை இதோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் பி பை ஏ. நெக்ஸ்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் டேக்கன் 2 at a time. அது என்ன சார் 2 at a time? ரெண்டா எழுதுறது. ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா. திஸ் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி மைனஸ் பி பை ஏவோ அடுத்து பிளஸ் சி பை ஏன்னு வரும். Next product of roots that is alpha beta gamma this is equal to minus d by a. இது alternate sign வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி நமக்கு ஜெனரலா கொடுத்தா அந்த 3 ரூட்ஸ் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? அதாவது ஒரு ஈக்குவேஷனோட ரூட்டுக்கும் அதோட கோஎஃபிஷியன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் வீட்டாஸ் ஃபார்முலா. வேற ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி 4th டிகிரி ஈக்குவேஷன் 5th டிகிரி ஈக்குவேஷன் எந்த டிகிரி ஈக்குவேஷனுக்கும் எழுதலாம். ஸோ பர்டிகுலரா இப்போ நம்ம இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல நம்ம படிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். நமக்கு ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் வரும். அதை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா நம்ம கன்வெர்ட் பண்றோம். மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணா போதாது, அதை நம்ம சால்வ் பண்ணாதான் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதை சால்வ் பண்றதுக்கான டெக்னிக்ஸை சொல்லி கொடுக்கறது தான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபர்தரா இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற சம்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.